இந்த குளத்தை சீரமைப்பதற்காக டெண்டர் விட்டு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குளம் இப்பொழுது பார்த்தா இது கோயில் குளம் மாதிரியே இல்ல. கழிவுநீர் தேங்கி நிற்கும் குட்டை மாதிரி இருக்குது. அந்த பக்கம் வந்து இருக்கிற அந்த லைனா இருக்கிற ஒரு 6-7 வீடு கோயிலுக்கு சொந்தமான நிலம். அந்த நிலத்தை இதே போன்றது அந்த பக்கம் வந்து மண்ணை கொட்டி நிரப்பி அமைச்சராக இருக்கும் சேகர் பாபு அவர்கள் நெருங்கிய உறவினர்கள் இன்று அதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வாடகைக்கு விட்டு வராங்க. இந்த மாதிரி ஆக்கிரமிப்புக்காக தான் இந்த வேலையை நிறுத்தி வச்சு 7 வருஷமா நிலுவையில் ஒவ்வொரு கோயிலையும் அந்த கோயிலுக்கு தகுந்த மாதிரி 2 கோடி 5 கோடி 10 கோடி 50 கோடி 100 கோடி ஒதுக்குறோம்னு சொல்லி ஒரு பேர்ல ஒதுக்கிட்டு அந்த பணத்தெல்லாம் இவங்க கொள்ள அடிச்சுட்டு சேகர் பாபு வந்து அறநிலைத்துறை அமைச்சருங்கிற பொறுக்கி மாதிரி எல்லா கோயிலையும் அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் போது நீ பிய தின்றி சோற தின்றியா இல்ல வேற ஏதாவது தின்றியான்னு கேட்கறதுக்காக நேரம் இருக்குது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வலசரவாக்கம் பகுதியை சார்ந்த மிகவும் புகழ்பெற்ற ஸ்தலமான சிவன் கோயில் இங்கு உள்ளது. 100 வருஷத்துக்கு பழமை வாய்ந்த சிவன் கோயில். இந்த சிவன் கோவிலில் கும்பாபிஷேகம் பணி துவங்கி பல ஆண்டுகளாகிவிட்டது. குறிப்பாக அதில் குளம், மிகப்பெரிய குளம் உள்ளது. இந்த குளத்தை சீரமைப்பதற்காக டெண்டர் விட்டு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குளம் இப்பொழுது பார்த்தா இங்கே இது கோயில் குளம் மாதிரியே இல்லை. கழிவுநீர் தேங்கி நிற்கும் குட்டை மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சென்னையில் இருக்க இந்த பகுதியில் உள்ள மொத்த குப்பைகளும் இந்த குளத்தில் கொட்டி இந்த குளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வராங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து இருக்கிற அந்த லைனாக இருக்கிற ஒரு 6-7 வீடு கோயிலுக்கு சொந்தமான நிலம். அந்த நிலத்தை இதே போன்றது அந்த பக்கம் வந்து மண்ணை கொட்டி நிரப்பி இன்னைக்கு அமைச்சராக இருக்கும் சேகர் பாபு அவர்கள் அவருக்கு நெருங்கிய உறவினர்கள் இன்று அதெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வாடகைக்கு விட்டு வராங்க. அதே போல் இப்போ ரோடு பக்கமாக மெயின் ரோடு பக்கமாக இருக்கிற இந்த இடத்தையும் கொஞ்சம் மண்ணை கொட்டி இதை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 அடி 40 அடிக்கு கொட்டி கொண்டு வந்துட்டாங்க, மண்ணை கொட்டி கொண்டு வந்துட்டாங்க. இது இந்த மாதிரி ஆக்கிரமிப்புக்காக தான் இந்த வேலையை நிறுத்தி வச்சு 7 வருஷமாக நிலுவையில் அதிமுக காலத்தில் இது டெண்டர் விடப்பட்டாலும் அதற்கு பின் வந்த திமுக அரசாங்கம் இது சேகர் பாபு கிட்டத்தட்ட இது வரைக்கும் 2 முறைக்கு வந்துருக்கிறாரு, வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் பணம், 3 கோடி 20 லட்ச ரூபா பணம் வந்து அரசாங்கம் ஒதுக்கியிருக்குது, அறநிலைத்துறை மூலமாக ஒதுக்கியிருக்கிறாங்க. அது ஏன் இது வரைக்கும் வந்து அந்த பணத்தை பயன்படுத்தி இந்த வேலையை முடித்து இந்த குளத்தை ஒரு சிவன் கோயிலுக்கு சொந்தமான இந்த குளத்தை சீரமைச்சு பொதுமக்கள் பயன்பாடுக்கு கொடுக்க முடியலங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 கோடி 20 லட்ச ரூபா பணம் வந்து டெண்டர் விட்டதுக்கப்புறம் அந்த டெண்டர் எடுத்தவருக்கு வெறும் 56 லட்ச ரூபா மட்டும்தான் அவருக்கு போயிருக்குது. அவரே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் சொந்த பணத்தை போட்டு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா நியர் அவர் போட்டு செலவு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்கல. மேலும் அதுக்கு ஃபண்டு வந்து இருக்கிற ஃபண்டையும் வந்து அவர் அதுக்கு பயன்படுத்தலை. இந்த ஃபண்டை இவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் பொதுவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோயிலையும் அரசு கோயிலையும் நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறங்கிற பேரில் ஒவ்வொரு கோயிலையும் அந்த கோயிலுக்கு தகுந்த மாதிரி 2 கோடி 5 கோடி 10 கோடி 50 கோடி 100 கோடி திருச்செந்தூர் கோயில் பார்த்தீங்கன்னா 300-400 கோடி இப்படி வந்து ஃபண்டை வந்து ஒதுக்குறோன்னு சொல்லி ஒரு பேரில் ஒதுக்கிட்டு அந்த பணத்தெல்லாம் இவங்க கொள்ள அடிச்சுட்டு லோக்கலில் இருக்கிற உபயோகங்களை கூப்பிட்டு நீங்கள் அந்த பணத்தை வாங்குங்க அப்படின்னு ஒரு கட்டளை அந்த கோயில் நிர்வாகத்துக்கு கொடுக்குறாங்க. அப்படி அந்த கோயில் நிர்வாகம் என்ன பண்ணுது, ஒருத்தரையா பிச்சை எடுக்காத குறையா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் போய் பிச்சை எடுக்காத குறையா பிச்சை எடுத்து சில வேலைகளை செய்கிறாங்க. ஆனாலும் அவங்களால செய்ய முடியல. அதே போல தான் இந்த கோயிலோட இந்த குளமும் அப்படிதான். கிட்டத்தட்ட 5 வருஷமா திமுக அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிய போகுது. ஆனால் இந்த குளத்தோட வேலை முடியல. இதுக்கு காரணம் என்னங்கிறது சேகர் பாபுக்கு தான் வெளிச்சம். சேகர் பாபு வந்து அறநிலைத்துறை அமைச்சருங்கிற பொறுக்கி மாதிரி எல்லா கோயிலையும் அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் போது நீ பிய தின்றி சோற தின்றியா இல்லை வேற ஏதாவது தின்றியான்னு கேட்கறதுக்காக நேரம் இருக்குது. இந்த இருக்க சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு 152 வட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த கோயில் மெயின் ரோட்லேயே இருக்குது. ரோட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் விருகம்பாக்கம் போகிற ரோட்லேயே இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில், பல வருஷமா இருக்கிற கோயில். இதை வந்து இது ஏன் என்னன்னு கேட்டு அதை சரி பண்ண அவருக்கு டைம் இல்லை. அவரால் முடியலன்னு சொன்னால் நாங்கள் இங்கே லோக்கலில் தான் இருக்கிறோம், எங்கள் கிட்ட சொன்னால் நாங்கள் ரோட்டில் நின்று பிச்சை எடுத்தாவது இந்த குளத்தை கட்டுவோம். அதை செஞ்ச விட்டா அட்லீஸ்ட் நாங்கள் ரோட்டில் நின்று ஒருத்தரையோ இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வண்டிகளுக்கு மேலே தினமும் போகுது. ஒரு காருக்கு 1 ரூபாய் வாங்கினா கூட ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வசூல் பிச்சை எடுத்து இந்த குளத்தை நாங்கள் கட்ட தயாராக இருக்கிறோம். இந்த குளம் வந்து 5-6 வருஷமா பாதுகாப்பின்றி ரோட்டில் போகிறவங்கெல்லாம் கீழே விழுந்து வாரி நேராக கார்லாம் உள்ளே வந்து விழுற மாதிரி அந்த சோறெல்லாம் இடித்து மிகவும் இது பாதுகாப்பற்ற தன்மையோடு இருக்குது.
இதெல்லாம் கண்டுக்காம நாங்கள் 1000 கோயில் இது பண்ணிட்டோம், 500 கோயில் இது பண்ணிட்டோம் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கோயிலையும் கும்பாபிஷேகம் பண்ணும்போது போய் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கிற இந்த அமைச்சர் இந்த கோயிலை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த குளத்தை இன்னும் இருக்கிற 2 மாசம் தான் டைம், அதுக்குள்ள இந்த ஏற்கனவே 3 கோடி 20 லட்ச ரூபா நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த நிதி என்ன ஆச்சு, எங்க போச்சு, யாருக்கிட்ட அந்த நிதி இருக்குது, அந்த நிதியை உடனே நிதியை கொடுத்து இந்த வேலையை முடிக்கணும். இல்லைன்னு சொன்னா அவரால் முடியலையா, அவர் அந்த பதவிக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பதவியை விலகணும். எதையுமே செய்யாம கொள்ளடிக்கிறது மட்டுமே, கோயில்களுக்கு திருப்பணிக்காக பணம் ஒதுக்குறோம் அரசாங்க கஜானா வந்து பணத்தை ஒதுக்கிட்டு மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கோயில் நிர்வாகத்தை இது பண்ணி இந்த மாதிரி சீர்கேடுகளை சேகர் பாபும் இந்த திமுக அரசாங்கமும் நிறுத்திக்கிறோம். இது போல மீண்டும் நடந்துச்சு, இன்னும் 1 மாசத்துக்குள்ள இதோடைய வேலை நடக்கலன்னு சொன்னா நாங்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். இது போல நிறைய கோயில்கள் இங்க சென்னை மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்டு நிறைய கோயில்கள் இதே போல நிலையில இருக்குது. ரோடு தான் நீங்க போட மாட்டீங்க, மக்களுக்கு தேவையான வசதி தான் செய்ய மாட்டீங்கன்னா, வருமானம் வர்ற கோயில், அரசாங்க கோயில் எல்லா வருமானம் வருது. அந்த வருமானத்தை எடுத்துட்டு கொண்டு போய் நீங்க வேற எங்கேயோ யூஸ் பண்ணிட்டு உங்க சொந்த செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு கோயிலுடைய இதை இந்த மாதிரி அராஜகத்தனமா இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். ஆக திரு சேகர் பாபு அவர்கள் இது உடனே நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்றால் நாங்கள் ரோட்டில் இருந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தை துவங்குவோம். முதல் கட்டமாக இந்த ஆற்றில் ஆமையை விட்டு நாங்க இன்னைக்கு இதை நாங்கள் துவங்கி இருக்கிறோம். அடுத்து நாங்கள் ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்க ஆரம்பிப்போம். இது விரைவில் நடக்கும். இந்த வேலை நடக்கலன்னு சொன்னா, இந்த குளத்தோட வேலை ஆரம்பிக்கலன்னு சொன்னா விரைவில் நாங்கள் ரோட்ல இருந்து பிச்சை எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம், இந்த கோயிலோட குளத்தை கெட்டுறதுக்காக.